கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இறப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் தருகிற வார்த்தை தான், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இறப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ லட்சி அடைவதில்லை. இதுவரைக்கும் நீ அனுபவித்த எல்லா துன்பத்தினால் உண்டான நிந்தையையும் நீ மறந்து போகும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஜெயபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து நம்மை பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தைகள். நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை கைவிடவே மாட்டான். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை வெட்கப்பட்டு போறது போல இருந்தாலும், நிந்தையும் லட்சையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறான். இந்த வார்த்தையை அவர் நமக்கு நம்மை பலப்படுத்தும்படியால் பரத்திலிருந்து அவர் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து அவர் நமக்கு அனுப்பின ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் அது திரும்பி போகாது. இப்ப இந்த வார்த்தையை தேவன் நமக்கு இன்று தந்திருக்கிறாரே, ஆனால் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். எந்த வெட்கமும் எந்த லட்சையும் நாம் அனுபவித்த துன்பத்தினால் ஏற்பட்ட நிந்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வராது. ஒருவேளை சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுமோ என்கிற ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாது. எந்த வார்த்தையை நம்புவது? சூழ்நிலை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையா? சூழ்நிலையை பார்த்து நம்முடைய இருதயம் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையா? இல்லனா சகலத்தையும் ஆளுகை செய்கிற, சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கிற, காலத்தையும் சமயங்களையும் மாற்ற வல்லமை உள்ள, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறாரே, நம்மை பலப்படுத்தும்படியால் அவருடைய வேதத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறாரே, இந்த வார்த்தையா? நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்து அதை நம்பினோமே ஆனால், அதை பற்றி கொண்டு வாழ்ந்தோமே ஆனால், பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், ஐயனுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு பயம் நமக்கு ஏற்பட்டாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. ஐயனுடைய வாழ்க்கையில லட்சியம் வந்துருமோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு நாணம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வந்தாலும் நாம் நாண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நிச்சயமாய் லட்சை நம்முடைய வாழ்க்கையை மூடாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இதுவரைக்கும் நாம் அனுபவித்த துன்பத்தினால் ஏற்பட்ட நிந்தை அது மறந்து போகும்படியால் நமக்கு மட்டுமல்ல, எந்தெந்த கண்கள் அதை கண்டதோ, எந்தெந்த செவிகள் அதை கேட்டதோ, எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய செவிகளும் அதை குறித்து நினைக்காதபடிக்கு அவர்களும் அதை மறந்து போகும்படியால், அந்த நிந்தையை அனுபவித்த நாமும் அதை மறந்து போகும்படியால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக அவருடைய அதிசயத்தை விளங்க பண்ண போகிறான். தேவபிள்ளை, சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நிச்சயமாய் இதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். யார்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? விருதாவாய் வீண் வார்த்தைகளை சும்மா நேரம் போகாம அவர் பேச மாட்டார். இந்த நாள் இந்த வார்த்தையை தேவபிள்ளைகளாக நமக்கு நம்முடைய தேவன் தந்திருக்கிறாரே, ஆனால் நிச்சயமாய் இதை நிறைவேற்றி முடிக்க நம்முடைய தேவன் வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தேவபிள்ளைகளாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதை நம்மால் செய்ய முடியாது. இதை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. இதை சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் மட்டுமே செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை நமக்கு தந்த நம்முடைய தேவனை நாம் பற்றி கொண்டு, இந்த வார்த்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற
அவருடைய பாதத்துல நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கணும். யோசேப்பின் வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறினது. அவன் பயந்தது போல அவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போகவில்லை. அவன் வாழ்க்கையில அவன் நாணமடையும்படியால் அவன் லட்சையை அனுபவிக்கவும் இல்லை. அவன் அவனுடைய வாழ்க்கையில சுமந்த எல்லா நிந்தையும் அவனுக்கும் அவனை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் மறந்து போகத்தக்கதாக கர்த்தர் அவனை உயர்த்தினான். இதற்கு ஒரே ஒரு காரணம் தான். இவ்வளவு பெரிய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கத்தக்கதா யோசேப்பின் வாழ்க்கை இருந்தது. இதைதான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தேவர்களாகி நாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தவும், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கவும், அவருக்குள்ளே நாம் களி கூர்ந்து மகிழவும், நமக்குள்ளே நம்முடைய தேவன் களி கூர்ந்து மகிழவும், நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். அவரோடு கூட இணைந்து வாழ நாம் நம்மை முழு இருதயத்தோடு அவருடைய கரத்திலே விட்டுக் கொடுப்போம். நிச்சயமாய் தாம் சொன்னபடி இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். அழைத்து உங்களை அழைத்துப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.